காவிரி மேற்பார்வை குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அது பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், காவிரி மேற்பார்வை குழு கூட்டம் இன்னைக்கு எப்ப தொடங்குகிறது? அதுல விவாதிக்கப்படக்கூடிய முக்கிய அம்சங்கள்லாம் என்னென்ன? தம்பி தமிழரசன், அதாவது இந்த காவிரி மேற்பார்வை குழு கூட்டம் இரண்டாவது முறையாக இன்றைக்கு டெல்லியில் உள்ள ஸ்ரம்சக்தி பவனில் காலை 11:30 மணி அளவில் கூட இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களைச் சார்ந்த தலைமைச் செயலாளர்கள், பொதுப்பணித்துறை செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கூட்டத்தில் எது பற்றி விவாதிக்க போறாங்க அப்படின்னா, காவிரியில இருந்து கர்நாடகா தமிழகத்திற்கும் பிற மாநிலங்களுக்கும் வழங்க வேண்டிய நீர் பங்கீடு அளவு குறித்து என்ன என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்த கூட்டம் இன்னைக்கு கூட இருக்குது. இதில் இந்த விஷயங்கள் குறித்து ஆலோசிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த செப்டம்பர் 12ஆம் தேதி காவிரி மேற்பார்வை குழு கூட்டம் கூடிய போது அந்த கூட்டத்தில் எந்த விதமான முடிவும் எட்டப்படலை. ஏன் அப்படின்னா, இந்த நீர் பங்கீடு தொடர்பாகவும் சில விவரங்கள் தொடர்பாகவும் இந்த மாநிலங்கள் கொடுத்த தரவுகள் போதுமானதாக இல்லை. எனவே மேலும் கூடுதலாக சில தகவல்கள் தேவைப்படுகிறது என்று காவிரி இந்த மேற்பார்வை குழு தலைவர் சசிசேகர் தெரிவித்திருந்தார். எனவே அதனுடைய அடிப்படையில் கடந்த 29 ஆண்டுகளுக்கான மழை பொழிவு எவ்வளவு, நீர் பங்கீடு எவ்வளவு இருந்திருக்கிறது, கர்நாடகா எவ்வளவு கொடுத்திருக்கு, தமிழகம் எவ்வளவு பெற்றிருக்கிறது, அனுமதிக்கப்பட்ட நீரில் எவ்வளவு நீரானது பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பது தொடர்பான கடந்த 29 வருடங்களுக்கான அந்த டேட்டாவை கொடுக்க வேண்டும் என்று இந்த காவிரி மேற்பார்வை குழு கூட்டமானது உத்தரவிட்டிருந்தது. செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் இந்த தரவுகளை கொடுக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தது. அதனுடைய அடிப்படையில் தமிழகம் மற்றும் கர்நாடகா 2 மாநிலங்களுமே தங்களுடைய அந்த தகவல்களை இந்த காவிரி மேற்பார்வை குழு கூட்டத்திடம் கொடுத்திருந்தது. அதன் மீது கடந்த 2 நாட்களாக செப்டம்பர் 16 மற்றும் 17 ஆகிய 2 நாட்களில் ஒரு ஆய்வானது நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு இந்த காவிரி மேற்பார்வை குழு கூட்டமாக நடைபெறுகிறது. இதில் இந்த கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் கொடுத்த அந்த டேட்டாவை குறித்து ஆய்வு செய்யப்படும். அதன் பிறகு இதில் ஏதேனும் ஒரு முடிவுகள் எடுக்கப்படலாம் என தெரிகிறது. தம்பி தமிழரசன். ஹனிகுமார், இந்த கூட்டத்திற்கு பிறகு முக்கிய முடிவுகள் குறித்து அறிவிக்கப்படுமா? இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? நிச்சயமா லாஸ்ட் டைம் இதில் ஏன் முடிவெடுக்கப்படலை அப்படின்னா, டேட்டா போதுமானதாக இல்லை, இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை கொண்டு ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்கிற ஒரு காரணத்தால் தான் ஒரு இறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை என்று மத்திய நீர்வளத்துறை செயலாளரும் இந்த தலைவருமாக இருக்கக்கூடிய சசிசேகர் தெரிவித்திருந்தார். கடந்த 29 ஆண்டுகளுக்கான இந்த டேட்டாவை தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா 2 மாநிலங்களுமே கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த நீர் தேக்கங்களில் எவ்வளவு நீர் இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா எவ்வளவு கொடுத்திருக்கிறது, ரெயின்ஃபால் எவ்வளவு இருந்திருக்கிறது, பற்றாக்குறை எவ்வளவு இருந்திருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு விவரங்களை கர்நாடகாவும் தமிழ்நாடு எவ்வளவு நீரை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம், காவிரி நீர்ப்படுகையில் எங்களுக்கு எவ்வளவு மழை பொழிவு கிடைத்திருக்கிறது, எவ்வளவு நீர் கிடைத்திருக்கு என்பது தொடர்பான விவரங்களை தமிழ்நாடும் இந்த மேற்பார்வை குழுவிடம் கொடுத்திருக்கிறது. இது தொடர்பாக எல்லாம் இந்த மாநில அதிகாரிகளோடு கலந்து ஆலோசனை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒருவேளை இதில் ஒரு முடிவு எட்டப்பட்டால் அந்த முடிவை இன்றைக்கு அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த காவிரி தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரமாகவோ அல்லது அறிக்கையாகவோ இன்று இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து இந்த காவிரி மேற்பார்வை குழு சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இதில் எந்த விதமான முடிவும் எட்டப்படவில்லை, கொடுத்திருக்கக்கூடிய அந்த தரவுகள் போதுமானதாக இல்லை என்று இந்த ஆணையம் கருதுமையானால் நாளை உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு கூடுதலான கால அவகாசம் இந்த ஆணையத்தின் சார்பில் கோரப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் இன்றைக்கு வெளியாக வாய்ப்பு இருப்பதாக மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லாஸ்ட் மீட்டிங்கில் கர்நாடகா ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த அணைகளில் எவ்வளவு நீர் இருக்குது அப்படின்றத குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்று அமைச்சு அது கர்நாடகாவில் ஆய்வு பண்ணி அது பிறகு முடிவெடுக்கணுன்ற ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் கமிட்டி அந்த ஒரு கோரிக்கை ஏற்க மறுத்துட்டாங்க. தமிழ்நாடும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை கர்நாடகாவையும் வைத்திருந்தாங்க. அதாவது கர்நாடகா தனக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அன்ஆத்தரைஸ்டு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் தங்களுடைய அணைகளிலிருந்து நீரை கூடுதலாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் தமிழ்நாடு முன் வச்சிருந்தாங்க. இந்த முக்கியமான 2 விஷயங்கள் குறித்தும் இன்னைக்கு ஆலோசனை நடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. காயத்ரி.